பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் முன்னாடிலாம் நல்ல கலராக இருந்தேன், இப்போ ரொம்ப கருத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் சன்ஸ்க்ரீனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன்னா என்ன, அதில் என்ன டைப் இருக்குது, யார் எந்த டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணுமா, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வினோதா ஃப்ரம் வினோஸ் டென்டல் அண்ட் காஸ்மெட்டிக் கேர். நம்ம கிளினிக் பார்த்தீங்கன்னா ராமபுரமில் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்கில் ஆல் டைப் ஆஃப் ஃபேஷியல், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், லேசர் ஹேர் ரிடக்ஷன், ஹேர் க்ரோத் தெரப்பி எல்லாமே பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. பட் ஆனால் வந்து டாக்டர் நான் முன்னாடி விட இப்போ ரொம்ப கருப்பாயிட்டேன், ரொம்ப வெயிலில் போகிறேன், அதனால் கருத்துட்டேன், என்ன பண்ணுறது, தான் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்குமே நம்ம எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி நம்ம வந்து பழைய கலருக்கு வரணுன்றது கிடையாது. நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் நம்ம சன் டேனிங் அப்படின்றது. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு நார்மல் க்ரீம் தான். இதில் என்ன டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் என்னென்ன கிரேட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன டைப் ஆஃப் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி சன்ஸ்க்ரீனில் 2 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் இல்லைனா மினரல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா என்னென்னா, இது ரெண்டுமே வேறு விதமாக வேலை செய்யும். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இதில் என்ன நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு இதுதான் ஃபிசிக்கல் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு அப்படி இல்லைனா வந்து டைட்டேனியம் டை ஆக்சைடு, இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பின்னாடி காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ சூரியனோட கதிர்வீச்சு வருது அப்படின்னா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், ஸ்கின் உள்ளே போக விடாது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிடும். இப்படி தான் வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணும். இதுவே கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பாடியிலேருந்து வெளியேற்றிடும். இப்படி தான் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிபென்சோனேட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் நீங்கள் காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, டாக்டர் நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுறேன் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, இந்த மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். அதே மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு 2 hours or 3 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் போகிறீங்க, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், இந்த 5 ஸ்கின் டைப் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் கெமிக்கலை கம்பேர் பண்ணும் போது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிக் டைப்பாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குது, காம்பினேஷனாக இருக்குது, இந்த 3 ஸ்கின் டைப்புமே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கலி இந்த யூவிபி அப்படின்ற கதிர்வீச்சு 2 இருக்குது. சன்னோட ரேஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. யூவிஏன்னு சொல்லுவோம், யூவிபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சன்ஸ்க்ரீனில் SPF 30, SPF 50, SPF 80 அப்படின்னு நிறைய கிரேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூவிபி அப்படின்ற கதிர்வீச்சை வந்து எந்த அளவுக்கு தடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இது 3மே டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு SPF 30 எடுக்கிறீங்க அப்படின்னா 80% UVB ரேடியேஷன் உங்களுக்கு தடுக்கும். இதுவே வந்து ஒரு SPF 50 அந்த மாதிரி 50+ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 90% வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னை சன்ரைஸ்லேருந்து. இதுவே நீங்கள் வந்து 80க்கு மேலே SPF 80க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 95% வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சன்ரைஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுவுமே உங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. இது வந்து UVB ரேடியேஷன்லேருந்து. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா SPF 30, 50, 80 தவிர்த்து PA அப்படின்ற ஒன்று இருக்கும். PA++, 3+ அப்புறம் 4+ இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, UVA அப்படின்ற கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, இதை வந்து எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ 2+ இருந்தது அப்படின்னா ஒரு 80% தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவே வந்து PA+++ அப்படின்றது வந்து 95% உங்களோட ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸ்கின் அந்த UVA ரேஸ்லேருந்து. இதுவே வந்து PA+++++, 4+ இருக்கிறது வந்து 99% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கீங்க, நான் காலையில் போனேன்னா ஒரு 7-8 hours நான் வந்து ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஒர்க் டைப் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வித் SPF 80, PA++++ யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இல்லை மேம் நான் வந்து ஒரு IT கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ட்ராவல் ஒரு 1/2 hour தவிர்த்து நான் வந்து உள்ளே தான் இருக்க போகிறேன், ஏசியில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு SPF 30ல்
ஒரு PA++ யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒர்க் டைப் நீங்கள் சன்னுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுறீங்க இதை பொறுத்து தான் நீங்கள் என்ன டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வெளியவே போகிறது இல்லை, வெயிலில் போகிறதே இல்லை, ஏசிலே தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து முகம் கருக்கிற மாதிரி இருக்குன்னு. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஃபோன் தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஃபோன், லேப்டாப்ஸ் அண்ட் டிவி இதுலேருந்து வர கதிர்வீச்சினாலேயுமே நம்மளுக்கு வந்து ஏஜிங் சைன்ஸ் கொடுக்கும், டேனிங் கொடுக்கும். ஏஜிங் சைன்ஸ் அப்படின்றது வந்து முகத்தில் ஏற்படுற சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிறேன், என்னோடய ஏஜுக்கு இன்னும் கொஞ்சம் வயசான மாதிரி தெரிகிறேன்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான். நீங்கள் வந்து இந்த ரிங்கிள்ஸ், இந்த ஃபார்மேஷன், இந்த ஏஜிங் சைன்ஸ் எல்லாமே தடுத்துட்டாலே நீங்கள் கொஞ்சம் யங்கராக தெரிவிங்க. இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் யங்கராக தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின் வந்து உங்களோட ஏஜுக்கேற்ற ஸ்கின் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிவி, ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் போதுமே என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் வெயிலில் போகும்போது என்னெல்லாம் ஆகுதோ அதே தான் உங்கள் ஸ்கின்னில் நடக்கும். ஸோ நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே ஒரு ரொம்ப ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு SPF 30 அதுக்குள்ளே இருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்கிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னும் ஸ்கின்ல நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கரும்புள்ளி இருக்குது, கருவளையம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், இது என்ன ரீசனால் வருது, இந்த மாதிரி இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் நம்ம சேனலில் வரப்போகுது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஹெல்த் டைம்ஸ் நவ்வை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.